வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கற்பூரவள்ளி செடியோட இலையை யூஸ் பண்ணி பண்ணுற குழம்பு. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி வரை, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, இதையெல்லாம் அந்த பருப்பு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டு அதையும் லைட்டாக வறுத்துட்டு உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் 4-5 வரமிளகா, கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கல் சட்டியோ இல்லை இரும்பு சட்டி இந்த மாதிரி இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்துக்கணும். அப்புறம் 15 பூண்டு சின்னதாக நறுக்கியும் போட்டுக்கலாம், இல்லை முழுசாகவும் போட்டுக்கலாம். அதை போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் நறுக்கின அந்த கற்பூரவள்ளி இலையை போட்டு அது லைட்டாக வதங்குற வரைக்கும் அதை சாட்டே பண்ணணும். அப்புறமா புளி தண்ணி விடணும். ஒரு 2.5 கப்பு புளி தண்ணி கிட்ட விடலாம். இதோட கொஞ்சமாக மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு கலந்து விட்டு கொதிக்க விடணும். அந்த புளி தண்ணியோட அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வறுத்து வச்ச பொடியையும் மிக்ஸ் பண்ணி அந்த குழம்பு வந்து கெட்டியாக வர வரைக்கும் கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் கடைசியில் கொஞ்சமாக வெல்லமும் கருவேப்பிலையும் போட்டு அதை இறக்கி வச்சுட்டா குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.